நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நெல்லை பழையபேட்டையில் உள்ள ராணி அண்ணா மகளிர் கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமான தகவல்களை பகிர்ந்த புகாரில் கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது கணவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி பழையப்பேட்டையில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராணி அண்ணா மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரியில் முதுகுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ் படிக்கும் மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாகவும் ஆபாசமானதாகவும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு கோரி மாணவி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி மாணவி மனு அளித்திருந்தார். அதில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்த சுமிதா தற்போது கல்லூரி முதல்வரின் சமூக வலைதள முகவரியில் இருந்தே சமூக வலைதள பக்கத்தில் அவரது கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக அவர் கூறியிருந்தார். டிசம்பர் 17ஆம் தேதி மாணவிக்கு ஆதரவாக இந்திய வாலிபர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இதனிடையே மாணவியின் புகார் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். கடந்த 20 நாட்களாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது கல்லூரி முதல்வரும் அவரது கணவருமே மாணவி குறித்து அவதூறு மற்றும் ஆபாச கருத்துக்களை சமூக வலைதளங்கள் பரப்பியது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் இன்று போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்த நிலையில் சுமார் 8 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவி மீது அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பரப்பியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.